இப்போ குவிக்காக கூகுள் பண்ணால் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். பட் இது எல்லாமே உண்மையாக கரெக்டாக ப்ரொஃபஷ்னலை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் தெரியாமல் போனதுனால நீங்கள் எல்லாரும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு டாக்டர் சுமதி அவங்கள பார்க்குறதுக்காக ஸ்ரீ சக்தி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். அண்ட் ஷீ இஸ் அ கைனகாலஜிஸ்ட். இது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம், நான் டாக்டர் சுமதி, ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நான் ஸ்ரீ சக்தி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் இருக்கிறேன். நான் என்னோட MBBS திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் படித்தேன். என்னோட ஹையர் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் படித்தேன். அங்கே லண்டனில் ஐ டாப் த யூனிவர்சிட்டி. ஸோ என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா ஆப்ஸ்டட்ரிக் மெடிசன், அதாவது குழந்தை உண்டான பெண்களுக்கு வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது, அப்புறம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வைத்தியம் பார்க்குறது, அப்புறம் டீனேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஸோ நான் ஃபார் த பாஸ்ட் மோர் தென் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இன்றைக்கி உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். டாக்டர், நிறைய பேருக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா ரைட் ஏஜ் எது அப்படின்றது, அதாவது கல்யாணம் ஆகுறதுக்கான கரெக்டான தருணம் ஏஜ்ன்றத தெரிஞ்சுக்கணுன்றத பார்க்குறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. கூகுளில் பார்த்து நிறைய தப்பான மிஸ்கன்செப்ஷன் ஆகுது. ஸோ அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ 2006 இந்திய திருமண சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கான வயது 18, ஒரு ஆண் 21 வயது. ஸோ 18 வயசான பெண் 21 வயது கடந்த ஆண் திருமணம் செஞ்சுக்கலாம். இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் 2021 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி என்னென்னா ஒரு பெண் 21 வயது தாண்டினதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சட்டமானது இன்னும் நடைமுறைக்கு வரலை, நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் அ கைனகாலஜிஸ்டாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, 21 வயதை ஒரு பெண் கடந்து அவள் கல்யாணம் பண்ணும்போது, அவள் டீனேஜில் கல்யாணம் பண்ணியிருந்தா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதெல்லாம் தடுத்துக்கலாம். ரெண்டாவதாக ஒரு பெண் அவளோட ஸ்கூல் படிப்பு முடித்து காலேஜுக்கு என்டர் ஆகிருப்பா. ஸோ அவளோட கேரியர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். மூணாவது ஆஸ் அ கைனகாலஜிஸ்டாக அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு பெல்விக் போன் சொல்லுவோம், அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகிருக்கும். சினை முட்டை உற்பத்தி நல்லாயிருக்கும். ஸோ அவளோட மனப்பக்குவம் மெச்சூரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ 21 வயது தாண்டினதுக்கப்புறம் ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறது சிறந்தது.